ஐடி போட்டு உள்ள வர்றவங்க வந்த முதல் நாளே காணாம போயிடுறாங்க. கால் அட்டன் பண்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க. சோ மெசேஜ் பண்ணா பாக்குறாங்க பட் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம். ஓகே, ஐடியா போட்டு உள்ள வந்துட்டு ஜஸ்ட் காணாம போயிடுறாங்க, கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, டெக்ஸ்ட் பாக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கா உங்களோட டீம்ல உங்களுக்கு? சோ ரியலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஓகே இத பத்தி ரொம்ப கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிகலா எப்படி வந்துட்டு ஒரு லீட ஒரு ப்ராஸ்பெக்ட ஓகே ஒரு ஃப்ரெண்டா மாத்தி அண்ட் ஒரு நம்பிக்கையான ஒரு நபரா மாத்தி நீங்க சொல்றத கேட்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரே நாள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காணாம போயிடுறாங்க வந்த உடனே அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட். ரெண்டாவது போன் எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி ஒரு பாயிண்ட். தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா மெசேஜ் பாக்குறாங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலிங்க இந்த 3 பிரச்சனையும் வந்துட்டு ஒரு மனுஷங்க இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இடத்துல ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்பெக்ட் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க இடத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எதனால பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. சோ இதுல நம்ம பார்க்க போற 3 விஷயங்கள் என்னன்னா, முதல் விஷயம் நீங்க வந்துட்டு இது ஒரு அன்னோனா இருந்தாங்க அப்படின்னா நோனோ அன்னோனோ வாட் எவர் இட் இஸ் உங்க மேல நம்பிக்கை இல்ல ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னா ஓகே இந்த 3 விஷயங்களை அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. போன் எடுக்க மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஓகே வந்தவொடனே தெரிச்சு ஓடிடுவாங்க. ரெண்டாவது கனெக்ட் இல்ல அப்படின்னாலும் பண்ண மாட்டாங்க. மூணாவது கம்ஃபோர்ட், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம சரியா கொடுக்கல, சரியா கைட் பண்ணல, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கம்ஃபோர்டபிலிட்டி அவங்களுக்கு இல்ல அப்படின்னா புஷ் பண்ற மாதிரி இருக்கு, நம்ம கம்பெனியோட பிசினஸையும் பிளானையும் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ஓடிடுவாங்க. சோ அப்ப இந்த 3 விஷயம் நீங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராச்சும் பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா டியர் லீடர்? சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம், ட்ரஸ்ட் கனெக்ட் இந்த கம்ஃபோர்டபிலிட்டியை வச்சு ஒரு ப்ராஸ்பெக்ட் ஒரு கஸ்டமர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ்ல வெறும் 7 நாள்ல ஒரு 7 டேஸ்ல இந்த 3ஐயும் கிரியேட் பண்ணி நம்ம பிசினஸ்ல கொண்டு வந்து லாங் டேர்மா நம்ம வந்துட்டு அவங்களை எப்படி வச்சுக்கலாம்ன்றத ஒரு 7 ஸ்டெப்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அதுல நம்பர் 1 ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓகே பார்க்கலாமா? ரொம்ப சீரியஸா இருக்க உங்களுடைய டீம்ல இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா கொடுக்கறப்ப பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். சோ அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்துட்டு அவர்கிட்ட கிடையாது, நம்மகிட்ட இருக்கு. ஓகே என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்ல இருந்து அவரு இந்த பிசினஸ்குள்ள வரணும் அல்லது இந்த ப்ராடக்ட வாங்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை உடைச்சு வெளியே எடுத்து தூக்கி வீசிடலாம் டியர் லீடர். ஓகே சோ நிறைய பேரு ஒருத்தங்கிட்ட பேசுறப்ப அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுதான் நம்ம பேசிட்டு இருப்போம். இது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. ஆக்சுவலி இது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. இதனால நம்ம ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்க முடியாது, நம்ம உருப்படியா பிசினஸ் பண்ண மாட்டோம், அடுத்தவங்க ஓகே நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஓகே நீங்க நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? சோ அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்ல இந்த மென்டாலிட்டியை முதல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆழமா ஃபர்ஸ்ட் விதைச்சுக்கணும் அப்படின்றது நம்பர் 1 பாயிண்ட். செகண்ட் வந்து ஓகே ஒரு வாரம் உங்களோட லைஃப்ல ஒருத்தங்க பிசினஸ்க்காக வராங்கன்னா பினான்சியலா கஷ்டப்படக்கூடிய நபரா நீங்க, அப்ப பினான்சியலா உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான எஜுகேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நான் வந்துட்டு பினான்ஸ்னா என்ன, வெல்த்னா என்ன, பிசினஸ்னா என்ன, இந்த மாதிரி நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுத்து கைட் பண்றேன். அதுதான் எங்களோட இதுல நாங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லி ஓகே நீங்க ப்ராடக்ட் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது அதெல்லாம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஓகே அவங்கள எஜுகேட் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஓகே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ அதாவது அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வாங்கணும். அந்த ஒரு வாரம் சின்சியரா நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நீங்க சீரியஸா யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்களான்ற கமிட்மெண்ட்டையும் சேர்த்து வாங்கணும். எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க கூடாது. எஜுகேஷன் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த பிசினஸ் பத்தி நம்ம சீரியஸா பார்க்கலாம் ஓகே அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணிடுங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி உங்க பிசினஸ் சம்பந்தமான ஒரு நாலேஜ். இப்ப எக்ஸாம்பிள் மனுஷங்க வேலைக்கு போறதுனால ஏன் வந்துட்டு பெருசா சக்சஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். ஒரு டே 1 டே 2 ஓகே சோ நீங்க வந்துட்டு பிசினஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நீங்க அவங்ககிட்ட கொடுக்கணும். நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஆடியோவாவோ இல்ல கால் பண்ணியோ பேசியோ இந்த மாதிரி நீங்க அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணியோ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஓகே அவங்ககிட்ட அந்த நாலேஜ் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டே 3 இந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு ஒரு 7 பாயிண்ட்டை எழுதி வச்சு அதற்கான நாலேஜ் தினமும் அவங்களுக்கு கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஹெல்த் நீங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்கன்னா இந்த உடம்புல நோய் வரதுக்கு என்ன காரணம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா ஒரு 7 பாயிண்ட் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் எஜுகேஷனை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே இது சரியா தப்பா அப்படின்ற விஷயங்களை நீங்க அவங்ககிட்ட கேட்டு அந்த லேர்னிங்கா அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். இது நீங்க ஓனா கொடுத்தாலும் ஓகே, இல்ல கம்பெனில ஏதாச்சும் சிஸ்டம் இருந்தாலும் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணாலும் ஓகே. மொத்தத்துல இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாலேஜ் கொடுக்கணும். கொடுத்தா போதுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே அடுத்தது மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய கொடுத்த அந்த நாலேஜ்க்கான ஃபீட்பேக் அவங்ககிட்ட வாங்கணும். இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வந்திருக்கு அப்படின்றத நீங்க அவங்ககிட்ட கேட்டு
தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது போக நீங்க கொடுக்குற அந்த நாலேஜ்ல ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து உங்களோட லைஃப்ல வந்துட்டு எவ்வளவு ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கை நீங்க வாங்கி அவங்களுக்கு நீங்க பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி வேல்யூ அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொடுத்து அவங்களுக்கு அந்த அந்த ஃபீட்பேக்கையும் நீங்க கேட்டு வாங்கணும். எப்படி வந்துட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மைண்டுக்குள்ள போயிருக்கு, அது என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அண்ட் அதே மாதிரி அந்த டாஸ்க் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அது எப்படி பண்றது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணணும், அவங்கள பண்ண வைக்கணும். ஜஸ்ட் கிளாஸ் எடுத்தா மட்டும் பத்தாது இல்லையா, அந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் 5வது பாயிண்ட், எப்பவுமே ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு எப்பவுமே ஃபோன் எடுத்த உடனே பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம கால் பண்றப்ப நம்மளுடைய வேல்யூ கம்மியாகும். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்லயோ இல்ல சாட்லயோ நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்ப பேசணும், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டை. அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணுங்க அல்லது அவங்கள கால் பண்ண வைங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே டைரக்டா கால் பண்ண வேணாம். இந்த பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துங்க டியர் லீடர்ஸ். அடுத்தது, ஆஃப்டர் 1 வீக் நீங்க இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் உங்க கம்பெனியுடைய ப்ராடக்ட்டோ அல்லது பிளானோ அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்களே அந்த 7 நாள், இந்த 7 நாளைக்கு உங்க லைஃப்ல இம்பாக்ட் கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் தான் இந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும், அல்லது இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க 5 விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் 6வதா உங்க பிளான கொடுக்கறப்ப சோ கண்டிப்பா பெரிய லெவல்ல அவங்க வந்துட்டு நீங்க சொல்றதை கேட்டு கனெக்ட் ஆயிட்டு எல்லாம் நீங்க சொன்ன இப்ப இதுல சொன்ன கால் எடுக்க மாட்டாங்க, ஓகே ஓடி போயிடுறாங்க வந்த உடனே, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் இதுல கிடைச்சிரும். 7வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த பிரசன்டேஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 6வது பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆக்டிவ் லீடர், அப்ளைனர் ஆக்டிவ் லீடர் சொல்லக்கூடிய லீடருக்கு கால் பண்ணி ஓகே இந்த பிசினஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸா அவங்க கொடுத்து அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்ட் வாங்கி அவங்கள வந்துட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் நாங்க கொடுப்போன்ற ஒரு கமிட்மெண்ட் அவங்க லீடர் வந்துட்டு கொடுக்க சொல்லணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு நீங்க பிரசன்டேஷன் கொடுத்து க்ளோசிங் எடுத்துட்டீங்கன்னா, க்ளோசிங் எடுக்கல பிரசன்டேஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்க லீடர் க்ளோசிங் எடுக்க சொல்லணும். க்ளோசிங்ல அவங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிட்டு ஓகே அவங்களுக்கு டவுட் கிளாரிட்டி பண்ணி அந்த க்ளோசிங் எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓகே இதுல மெயினா வந்துட்டு உங்களுடைய பிளான் நீங்க தான் கொடுக்கணும். இந்த 6வது பாயிண்ட்ல 7வது பாயிண்ட்ல உங்களுடைய லீடர் வந்துட்டு க்ளோசிங் எடுத்து கொடுக்கணும், அல்லது க்ளோசிங் எடுத்துட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு கொடுக்கணும். இந்த பிசினஸ்ல கண்டிப்பா அவங்களால சக்சஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை ஓகே உங்க லீடர் மூலமா கொடுக்க வைக்கணும். இந்த 7 விஷயத்தை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா 1 வீக்ல நீங்க கொடுக்குற அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அது அவங்களோட வேல்யூவா போய் சேரும். ஓகே, அதுல ட்ரஸ்ட், கனெக்ட், ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். எடுத்தோடனே நீங்க சொல்லுங்க ஓகே டியர் லீடர், நீங்க எடுத்த உடனே வந்துட்டு உங்களுடைய ஐடியா போட்டு உடனே ப்ராடக்ட் வாங்க அப்படின்னு சொன்னா வாங்குவீங்க இல்லையா, வாங்க மாட்டீங்க இல்லையா? ஓகே, அதேதான். அப்ப நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இல்ல தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் இந்த மெத்தடாலஜி நீங்க ஃபாலோ பண்றப்ப நீங்க நிறைய பேர் நீங்க டீம்ல எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் பேர் இருந்தாலும் சிங்கங்களா இருக்கும். வேற லெவல்ல உங்க டீம் வந்துட்டு வர்றவங்க போன் எடுப்பாங்க. சோ ரெகுலரா இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா போன் எடுப்பாங்க. சோ அதே மாதிரி சாட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா உங்களோட டீம்ல வந்துட்டு அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. சோ நான் பெரிய லெவல்ல பிசினஸும் கொடுப்பாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எனிவே டியர் லீடர், இந்த ஒரு விஷயம் உங்க டீம்ல யாருக்கெல்லாம் லேக் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்றப்ப மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்துட்டு கண்டிப்பா உங்களுடைய டீம்லயும் உங்களுக்குள்ளயும் உங்க டீம்ல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லீடர்களும் வரும்.